ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபீட் ஃபிஷ் வாங்கியிருந்தோம். எப்பவும் போல் வாங்குகிற இடத்துல தான், அந்த பள்ளிக்கரணைக்கிட்ட ஒரு இடத்துல வாங்கியிருந்தேன். ஸோ 2 பேக்கெட் வந்து கோல்டு, அதுக்கப்புறம் ஒரு பேக்கெட் வந்து மாலி வாங்கினேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அரோனாக்கு மட்டும்தான், அலிகேட்டருக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா அலிகேட்டருக்கு வந்து நம்ம ஒரு கோல்ட் ஃபிஷ்ஷோ இல்லை லைஃப் ஃபீட் எதனா ஒன்று கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அது அவ்வளோதான். நெக்ஸ்ட் டே சிக்கன் போட்டால் சாப்பிட மாட்டேது, லைஃப் ஃபீடே தான் கேட்குறாப்புல. அதனால் அவருக்கு வந்து சிக்கன் மட்டும்தான் போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். மீதி வந்து அரோனாக்கு ஆல்ரெடி போட்டு அந்த பெரிய கோல்டு இன்னும் சாப்பிடல. சரி இருந்துச்சு கடைன்றனால அதை வாங்கினேன். அதனால் என்ன பண்ணேன், நம்மளோட இந்த பழைய டேங்க்கில் போட்டு வைக்கலான்ற ஐடியாவில் தான் வாங்கினேன். ஆனால் நடந்தது வேறு ஒன்று. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 3 ஃபீட் டேங்க்கில் பார்ட்டிஷன் போட்டு கேட் ஃபிஷ்ஷையும் ஜெயின் கோராவையும் தனித்தனியாக வச்சுருந்தோம் இல்லையா. நான் கூட இடம் மாற்றணும்னு சொல்லியிருந்தேன்ல லாஸ்ட் வீடியோவில். ஸோ அதை வந்து மாற்றியாச்சு. மாற்றி என்ன நடந்துச்சுன்றத வீடியோவாக நீங்கள் பாருங்கள். இது வந்து அலிகேட்டரை வந்து சும்மா நான் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா இதை எப்படி சொல்கிறது, இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சுருந்தப்போ ஒன்றும் தெரியாது இல்லையா. இப்போ இதில் பார்க்குறதுக்கு வந்து என்னமோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குது. அதனால் அவரை சும்மா அப்படியே ரசிச்சிட்டு இருந்தேன். அதை தான் அப்படியே ஜூம் பண்ணி எடுத்துருந்தேன் வீடியோ. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கும் காட்டு தான் அட்டாச் பண்ணியிருந்தேன். இது வந்து என்னோடய பழைய அலிகேட்டர் கார் மாதிரி இல்லை. பழசு வந்து நோஸே ஒரு மாதிரி லாங்காக இருக்கும், ஆள் ரொம்ப லாங்காக இருக்கும். இது ஆனால் ஷார்ட் நோஸாக இருக்குது இந்த கார். இது நான் அப்படிலாம் பார்த்து கூட வாங்கலை, யதார்த்தமாக வாங்கினது. இது மேபி அந்த கார் மாதிரி ரொம்ப சைஸ் ரொம்ப வருமா என்னன்றது தெரியல. டேங்குக்கு ஏற்ற மாதிரி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும், நம்ம இதிலே வச்சுருக்கலாம். பார்ப்போம். இதுதான் நடந்தது. இதை இந்த பக்கமும் அதை அந்த பக்கமும் போட்டு ஒரு ஃபில்ட்ரு இதுக்குள்ளே ஆட் பண்ணிவிட்டு அந்த சைடில் வந்து ஏர் பம்ப் போட்டு தனித்தனியாக வச்சுருந்தேன். இந்த கேட் ஃபிஷ் என்ன பண்ணுது, இந்த நடுவில் இருக்குது பார்த்தீங்களா பார்ட்டிஷன் கிளாஸு, நான் இன்றைக்கி தான் அதை பார்த்தேனே. ஏன்னா இப்போது இந்த வீடியோ எடுக்கிறப்பெல்லாம் எனக்கு தெரியல, லைட் ஆஃப் பண்ணிட்டு போவேன். கிட்டத்தட்ட ஒரு 4-5 வாட்டி இந்த மாதிரி நடந்துச்சு. அந்த சைடு பிரித்து போட்டு போவேன், திரும்ப கொஞ்ச நேரம் கழித்து வந்து பார்த்தோன்னா ஜம்ப் பண்ணி இந்த பக்கம் வந்துடுது. எப்படி தான் ஜம்ப் பண்ணுதுன்னு இதை பார்த்தே ஆகணும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஃபைனலாக இன்றைக்கி தான் பார்த்தேன். அதை நான் வீடியோ எடுக்கல. எப்படின்னா அழகாக ஓரமாக அப்படி நின்றுக்குது கிளாஸில், அப்படியே மேலே தாவி அந்த பக்கம் டப்புன்னு வந்துடுது. அப்படியே கிளாஸை ஒட்டின மாதிரியே பேலன்ஸ் பண்ணி வந்து இந்த பக்கம் ஜம்ப் பண்ணி விழுந்துருது. ஜெயின் கோரா கிட்ட விழுந்து கொஞ்ச நேரம் சுற்றிட்டு கிடக்குது. இந்த கோல்டெல்லாம் தூக்கி நான் இப்போ இந்த பார்ட்டிஷன் சைடில் போட்டிருந்தேன். சரி ஜெயின் கோரா கிட்ட மட்டும்தான் வந்துகிட்டே இருக்கு போலன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா பார்ட்டிஷன் போட்ட அந்த கோல்டு ஃபிஷ்ஷு மாலிலாம் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே கொஞ்ச நேரம் போய் சுற்றுது. திரும்ப அங்கேருந்து ஜெயின் கோராட்டை வருது. ஜெயின் கோராட்டை அடி வாங்கிட்டு திரும்ப அந்த பக்கம் போகுது. இது என்னன்னு தெரில, இது மீனா என்னன்னே தெரில. இது வினோதமாக பண்ணிக்கிட்டு இருக்கு வர வர. எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில இதை சீரியஸாக. இப்போ நான் இந்த சைடில் பார்ட்டிஷன் போட்டு தண்ணியை குறைச்சி வச்சாலும் எப்படின்னா அந்த பக்கம் வந்துடுது. இல்லை இந்த பக்கம் போட்டு ஜெயின் கோரா அங்கே போட்டால் ஜெயின் கோரா கிட்ட போயிடுது. இப்போ வேறு வழியே இல்லை. இந்த சைடில் பார்ட்டிஷனு கோல்டு ஃபிஷ் இருக்குது, இந்த சைடில் ஜெயின் கோரா இருக்குது. சரி நீ எங்கேயோ இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கு தோன்ற சைடில் இருக்குது அது. இப்போ பார்த்தா ஜெயின் கோராவோட இருக்குது. நான் ஆனால் கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தப்போ கோல்டு ஃபிஷ் பார்ட்டிஷனில் சுற்றிட்டு இருந்தது. இது மேலே எனக்கு உட்டன் டாப்பு போட்டால் போவாதா என்னன்னு யோசிச்சாலும் உட்டன் டாப் மேலேயும் காலியாக தான் இருக்குது. ஆனால் இவ்வளோ நாள் இந்த மாதிரி இது பண்ணதே கிடையாது. இது இப்போ என்னமோ தெரில, புதுசாக பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த கேட் ஃபிஷ்ஷு. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை வீடியோ எடுத்து காட்டுறேன் பாருங்களேன். இது எப்படி ஜம்ப் பண்ணுது அப்படின்றத வந்து நான் அதை வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா டக்குன்னு எடுக்க முடியல, லைட் ஆஃப் பண்ணிட்டு போனால் போகிற டைமில் ஜம்ப் பண்ணிடுது. இன்றைக்கி நான் பார்த்தேன், ஆனால் பார்த்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் வீடியோ எடுக்கணுன்ற ஐடியா எனக்கு வரல. அதனால் அப்படியே விட்டேன். நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் அதை ஷூட் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன் எப்படி போகுதுன்னு. அது இல்லாமல் கொஞ்ச நேரம் ரொம்ப என்னை போட்டு தொல்லை பண்ணிருச்சு. இந்த மோட்டரை வந்து நிற்கவே விடல, தள்ளி விட்டுட்டே இருந்தது. என்னால் அது ஒட்டவும் மாட்டுது, அது போட்டு தள்ளி விட்டுட்டே இருக்கனால நிற்கவும் முடியல அந்த மோட்டரால். அப்புறம் என்னடா பபுள்ஸே வரலன்னு யோசிச்சு பார்த்தா அப்புறம் தான் தெரியுது இந்த டியூப் இங்கே பிடிங்கிட்டு இருக்கு பாருங்க. அந்த டியூபுக்கு இடையில போய் அந்த டியூபையும் பிடிங்கி விட்டுருச்சு. சரி அப்புறம் தான் நான் அதை நோட்டீஸே பண்ணேன், ஓ டியூபு மாட்டாதனால தான் இன்னும் பபுள்ஸ் வரல போலன்னு. அதுக்கப்புறம் நான் அந்த டியூபை கனெக்ட் பண்ணி விட்டு, இந்த கல் ஒன்று இருக்குது பாருங்கள், இது ஃபஸ்ட்டு நான் வச்சுருந்தது பேரட் டேங்க்குள்ளே. அப்புறம் அந்த கல் எடுத்து அந்த ஃபில்ட்ரு ஓரமாக வச்சு நல்லா டைட் பண்ணி வச்சிட்டேன் கிளாஸ் ஓரமாக. அப்போ தான் சரி இது கைட்டிக்காதுன்னு. ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு இருந்தேன் எப்படி இது ஏன் இது ஓடலைன்றது. டக்குன்னு அது ஸ்ட்ரைக் ஆகலை. இந்த டியூப் அதில் மாட்டினா தான் அதில் பபுள்ஸ் வரும்ன்றது.
ஸோ ஒத்த கையில் வீடியோ எடுத்துக்கிட்டு இன்னொரு கையில் அதை எடுத்துகிட்டு இருந்தேன். அதே மாதிரி இதோட ஃபின்ஸ் பார்த்தீங்கன்னா லைட்டாக அங்கே ஒரு கட் மாதிரி இருக்குது. இதுக்கு மேலே உள்ள ஃபின்னும் என்னமோ டிசைன் மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி இது இப்படி தான் இருந்ததா இல்லை நம்ம ஜெயன்கோரா பார்த்த வேலையாக இதுன்னு எனக்கு தெரியல. அதனால தான் அதை கொஞ்சம் உத்து ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு சொல்லுங்கள், கேட் ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபின்ஸ் டேமேஜ் ஆனனால இப்படி இருக்கா இல்லை இதுக்கு நேச்சுரலாகவே அப்படி தான் இருக்குமா? ஜிக்ஸாக்காக இருக்குது பாருங்களேன், அந்த மேலே உள்ள ஃபின் பாருங்கள், கரெக்டாக அது ஓப்பன் ஆகலை. ஆனால் அந்த மேலே உள்ள ஃபின்னை நீங்கள் எங்கன்னா வீடியோவில் தோ பாருங்கள், பார்த்தீங்கன்னா அது நேச்சுரலாகவே அப்படி தான் இருக்கா இல்லைனா கேட் ஃபிஷ் நம்ம ஜெயன்கோராட்ட அடி வாங்கியிருக்கான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதுங்களுக்கு வந்து கொஞ்சமாக ஒரு கோல்டு அப்புறம் மாலி போட்டிருந்தேன். ஆனால் ஜெயன்கோரா இந்த அளவுக்கு அக்ரெசிவாக இருக்கும்னு எனக்கு தெரியலப்பா. அடி துரத்தி அடிக்குது எல்லாத்தையும். கேட் ஃபிஷ்ஷையும் அடிக்குது, மாலி கோல்டு எதை போட்டாலும் அடிக்குது. இது இந்த சைஸுக்கே இப்படி இருக்குது. இது இன்னும் நல்லா பெருசாக ஜெயிண்ட்டாக ஆயிடுச்சுன்னா எது கூட தூக்கி இதை ஆட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. எல்லாத்துக்கும் தனித்தனி டேங்க் வச்சா எண்ணெய் விட்டு துரத்திடுவாங்க. சரி பார்ப்போம், நம்ம என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல இதை வச்சுக்கிட்டு. ஆனால் ஜெயன்கோரா தான் அப்பப்போ கேட் ஃபிஷ் அட்டாக் பண்ணுது. கேட் ஃபிஷ் வந்து நிறையா பேரை அட்டாக் பண்ணி கொண்டிருக்காப்புல. இப்போ அவரு முறையாக அடி வாங்குறாருன்னா ஜெயன்கோராட்ட தான் வாங்குறாரு. இது வந்து நம்ம அரோனா க்ளீன் பண்ணி அவர் நார்மலாக சுற்றிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு அந்த டேங்க் வந்து செட் ஆகிடுச்சு இப்போது, அதனால் எந்த தொல்லையும் இல்லை. அவருக்கு ஆல்ரெடி போட்ட அந்த 4 கோல்டு ஃபிஷ்ஷில் 2 தான் காலி பண்ணியிருக்காரு, இன்னும் 2 இருக்குது. கொஞ்சம் சைஸ் பெருசுனால மேபி டைம் எடுத்து சாப்பிடுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது சாப்பிட்டோன்னு விட்டாச்சு. ஆனால் இதுக்கும் 2 சின்ன கோல்டு ஃபிஷ் போட்டோம், அதை இப்போ காலி பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த பெருசை எப்போ காலி பண்ண போகுதுன்னு எனக்கு தெரியல. இது தூக்கி கார்ட்டை போட்டால் 1 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். ஆனால் எதுக்கு வேணாம், சிக்கன் மட்டுமே போட்டு பழக்குவோன்னு சொல்லி தான் காரை நான் அப்படியே வச்சுருக்கேன். பாருங்களேன், இப்போ வந்து இப்படி சுற்றிட்டு இருக்கா. நான் என்ன பண்ணேன், சரி லைட் ஆஃப் பண்ணிட்டு போய் நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு பார்க்கலான்னு சொல்லி பார்த்தேன். ஆக்சுவலாக ஒரு அன்றைக்கி நைட்டு தண்ணி மாற்றின நைட்டு 4 வாட்டிக்கிட்டே இந்த மாதிரி பண்ணிச்சு. நான் 4 வாட்டி பிரித்து போட்டு சரி பெரிய அறிவாளி மாரி தண்ணியெல்லாம் இறக்கி வச்சேன். ஓகே, தண்ணியை குறைச்சாச்சு, இதுக்கு மேலே அவரால் வர முடியாது, மோட்ரு மேலே ஏறி மோட்ரு மேலே இருந்தால் இது அந்த பக்கம் போகுது போல், அதனால் நம்ம இப்படி பண்ணிடுவோன்ட்டு பண்ணேன். ஆனால் அது நம்ம யோசிச்சதுக்கு மேலே பண்ணுது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ அவ்வளோதான். இதுங்க 2ஐயும் என்னால் பிரிக்கவே முடியல. இதுங்களா திரும்ப ஒன்றா சுற்றுது, திரும்ப அடிச்சுக்குது, அதுங்களே இடத்த மாற்றிக்குது. நான் பார்ட்டிஷன் தான் போட்டு வைக்க முடியும். இதுங்களை போய் இந்த பக்கம் இரு அந்த பக்கம் இருக்குன்னா சொல்ல முடியும். இன்னும் போனால் நான் திரும்பவும் ஒரு பழைய டேங்க் இருக்கு இல்லையா, அதை தான் திரும்ப எடுத்து அதில் ஜெயன்கோராவை போடணும். அப்பயும் இந்த கேட் ஃபிஷ் இந்த இடத்துல இருக்காது. இந்த பார்ட்டிஷனுக்கும் அந்த பார்ட்டிஷனுக்கும் ஜம்ப் பண்ணிகிட்டு இருக்கும். பேசாமல் நடுவில் உள்ள கிளாஸை உடச்சி விட்டுலாமான்னு பார்க்குறேன். நீங்களும் எதனா ஐடியா இருந்தால் சஜஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இது ஆக்சுவலாக இவர் போட்டு அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் நான் வீடியோ எடுத்துருந்தேன். அதுதான் இந்த கிளிப்பிங் ஃபுல்லாகவே போகும். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இதை இப்படியே விட்டுறலாமா இல்லை பிரிச்சிடலாமா என்னன்றதை நீங்கள் சொல்லுங்கள். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.